Hi, hello guys, welcome to your channel Harish Tamil Gamer HTG. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்தியன் பைக் டிரைவிங்ல நிறைய அப்டேட் விடுவாங்க. மேலே பாருங்க, நம்ம வீட்டு மேலே நியூ சிட்டி அப்டேட் விட்டுருக்காங்க. முன்னாடி பெரிய பில்டிங் இருக்கு. முதல்ல இந்த இடத்துல பில்டிங்கே கிடையாது, ஒரு வெட்டியா ஒரு இடம் தான் இருக்கும். இப்போ எப்படி மாத்திட்டாங்க பார்த்தீங்களா? இது மேலே ஏறுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். கொஞ்சம் தவணை கூட இன்ஃபினிட்டி சீட் போட்டுக்கலாம். 9129 பண்ண இன்ஃபினிட்டி வச்சுட்டு இது போட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் இதில் தவறி கீழே வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பாருங்களேன், அந்த படியே இந்த போர்டு கூட வச்சுருக்காங்க. மோடான் பட்டன் போட்டு நான் நவுத்திட்டேன் தெரியாமல். மோடான் ஆஃப் பண்ணிடும். ஏறியாச்சு. இதில் அப்படியே ஏறிட்டே போகணும். பார்த்து ஏறுங்க. பாருங்கள், கொஞ்சம் தவறுனா கூட அவ்வளோதான். உங்களுக்கு இதே ஒத்து வராது. நம்ம ஜெட் பேக் எடுத்துகிட்டு மேலே போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஜெட் பேக் போட்டு என்னென்ன அப்டேட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். 330 போட்டிங்கன்னா மினி ஜெட் பேக் வரும். 320 போட்டிங்கன்னா பெரிய ஜெட் பேக் வரும். உங்களுக்கு மித்து வீடியோ வேணும்னா, உங்களுக்கு ஏதாவது மித்து ட்ரிக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு காலியான இடம் தான் இருக்குது. இதில் ஏதோ நம்ம மேலே போய் இருந்துக்கலாம். சும்மா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. ஜம்முன்னு இருக்கு வீடு. இந்தாங்க பாருங்கள், அங்கே ஒரு வீடு இருக்கா பாருங்க. பூச்சட்டிலாம் வச்சு செம்மையாக இருக்குது வீடு. அப்படியே சூப்பராக இருக்குது வீடு. இது நம்ம வீடு. இந்த வீடு அதுக்கடுத்து புது பஸ் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் பாருங்கள், முதல்ல எப்படி இருந்துச்சு பாருங்கள். படிக்கட்டெல்லாம் வச்சு இப்போ கண்டெய்னரை வச்சு படிக்கட்டு கட்டியிருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கா? பஸ் ஸ்டாப் தான் இருக்கு பாருங்க. இதுதான் பஸ் ஸ்டாப்பு. பஸ் கோடு உங்களுக்கு பஸ் சீட் கோடு தெரிலன்னா இப்போ போடுறோம் பாருங்க. பஸ் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க, செமையாக இருக்குது. தெரிலனா முதல்ல வந்து ஸ்பைடர் மான்ஸ்டர் அப்டேட் விட்டாங்க, அது மறுபடியும் எடுத்துட்டாங்க. அது இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. அதே சீட் கோடு தான் வரும். ஸ்பைடர் மான்ஸ்டர் எடுத்துகிட்டு இப்போ பஸ்ஸு கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, பஸ் இப்படி தான் இருக்குது. பஸ்ஸுக்குள்ளே சீட்லாம் உங்களுக்கு பார்க்குறோன்னா அதுக்கு ஒரு மித்து இருக்குது. அதை நம்ம பண்ணுறோம் பாருங்க. பஸ்ஸு முன்னாடி நின்றுக்கோங்க இப்படி. அதுக்கடுத்து உங்களோட ஸ்டிக்கி பாம் இருக்கா நம்மளோட இது, அதை போட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே போட்டுக்கிட்டே உள்ளக்க போங்க. உள்ளக்க போயிடலாம். உள்ளே போனோடனே பறந்து அதை நம்ம பார்த்து தான் பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆனாக்கும் நம்ம பறந்துடும். நல்ல வேலை இன்ஃபினிட்டி எழுத்து போட்டேன், தப்பிச்சாச்சுங்க. சரி, இப்போ பஸ்ஸு விட்டுட்டோம். பஸ் இது விட்டுருக்கோங்க, பஸ் ஸ்டாப்பு. அடுத்து இன்னும் ஒரு ஸ்டண்ட்டு மோடு விட்டுருக்காங்க. அது வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இதோட லிங்க் வேணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை காப்பி பண்ணி ஆர்ஜிஎஸ் மோட் ஃபைல்குள்ளே போய் அதை வச்சு பேஸ்ட்டு பண்ணி இதுக்குள்ளே போயிட்டு டிக் கொடுத்துருங்க. உங்களுக்கு மேலே வரும், இந்த இடத்துல வந்தோன்னு டிக் கொடுத்துருங்க. ஃபைல் லோடுன்னு வரும். வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நீங்கள் போடணும். அதுக்குன்னே வெளியே வந்து மறுபடியும் உள்ளே போயிட்டீங்கன்னா சரியாக வராது. அந்த எழுத்து இப்போ வந்து முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் வெளியே போய் மறுபடியும் கேமுக்குள்ளே வெளியே போயிட்டு உள்ளே வரணும். நம்மளோட சாட்ஸ் மோடை எடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்க, நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டிராகன் சிக்கோடு தானே போட்டிருப்பேன். ஆனால் இப்போ 6 போட்டால் பாருங்களேன், யானை வருது. இது எப்படி தெரியுமா? ப்ளக்கிங்னு ஒரு ஆப் இருக்குது. அது நம்ம இந்தியன் பைக் மாதிரி தான், அதை அப்டேட் விட்டுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு யானை. ஆனால் யானையை மட்டும் ஒரு சுட்டிங்க அவங்கள சும்மாவே விடாது. வேண்டாம்ப்பா, சுட்டா அவ்வளோதான், நம்மளை சும்மாவே விடாது. இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டாலும் நம்மளை சாவடிச்சிடும். யானை சிக்கோடு விட்டுருக்காங்க. இது எப்படின்றத நான் இப்போ நான் சொல்கிறேன். அது என்னென்னா ப்ளக்கிங்னு ஒரு ஆப்பு.
அந்த ஆப் வந்து ஃபஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகணும். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனோடனே மேலே வந்து ரோஹித் கேமிங் ஸ்டூடியோன்னு ப்ளூ கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நெட்டு ஆனில் இருக்கணும். அதுக்கு இதை நீங்கள் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நெட்டு ஆனில் வச்சுக்கணும். அதான் முக்கியமான வேலை. நெட்டு ஆனில் வச்சுக்கணும். இந்த ப்ளக்கிங்னு ஒரு ஆப் இருக்குது, அதை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை ப்ளே கொடுங்க. ப்ளே கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா அதே நம்ம கேமுக்குள்ளே போகிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் உள்ளே போனால் வேறு இந்த மாதிரி வரும். வெஹிக்கல் ஆம்னி காரு, வேறு ஏதோ இன்னொரு கார் இருக்குது. அனிமல்ஸில் வந்து இந்த இருக்கா, இதை நீங்கள் வந்து செலக்ட் கொடுக்கணும். எது வேணுமோ அதை உங்களுக்கு செலக்ட் கொடுக்கணும். நான் அது ஏற்கனவே பண்ணிட்டேன்னா எனக்கு வேணாம். யானை பண்ணணுன்னா ஃபஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒன்று தான். இப்போ நான் ஆம்னியை செலக்ட் பண்ணிக்கிறேன். சீட்டு 7 மேலேயும் கொடுத்துருக்காங்க சீட் கோடு. அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம கேமுக்குள்ளே போய்க்கிறோம். நம்ம கேமுக்குள்ளே போனோடனே வெளியே வந்துக்கோங்க. லேசாக வெளியே வந்துட்டு ப்ளக்கிங்னு கீழே இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த விளம்பரம் வருது. ரொம்ப விளம்பரமாக இருக்குது. ப்ளக்கிங் இருக்குது, அதுக்குள்ளே போய் நம்ம சேவ் பண்ணதை இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ப்ளீஸ் வெயிட்டுன்னு கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே தான் காமிக்கும். ஃபைல் லோடர்னு அந்த மாதிரி தான் நீங்கள் போய் ப்ளீஸ் வெயிட்டுன்னு ரொம்ப நேரமாக இருக்கும். நெட்டு ஆன்லேயே இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு ப்ளீஸ் வெயிட் அப்படியே தான் இருக்கும். பார்த்துட்டே இருங்க. ரொம்ப லேட் ஆகுது எனக்கு. நீங்கள் ரொம்ப லேட் ஆகுதுன்னு வெளியே வந்துடாதீங்க. அப்படியே இருங்க, வரும் கண்டிப்பாக. எனக்கு வந்திருக்கு நிறையாட்ட. நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டேன் கைஸ், ஆனால் வரவே மாட்டேங்குது கைஸ். இல்லை ப்ளீஸ் வெயிட் நான் 10 நிமிஷமாக வந்துருக்கேன். இதே தான் வருது கைஸ். இது என்னாச்சுன்னு தெரில, வரல. இது ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு நினைக்கிறேன். அடுத்து நான் இது வரும்போது நல்லா வந்துச்சுன்னா அதை நான் சொல்கிறேன் கைஸ். என்னாச்சுன்னே தெரில கைஸ். எனக்கு அன்னைக்கெலாம் வந்துச்சு, இன்னைக்கு மட்டும் வர மாட்டேங்குது கைஸ். இப்போ நம்ம நியூ சிட்டியே மறைஞ்சிருச்சு. அது நம்ம வேறு ஏதாவது பண்ணோன்னா அந்த சிட்டி மறைஞ்சிரும். இப்போ நீங்கள் சிட்டி லிங்க்கை போட்டு வேறு ஏதாவது லிங்க் ஆட் பண்ணுமோ அந்த லிங்க் வந்துட்டுனா இந்த லிங்க்கு போயிடும். அதான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. என்னன்னே தெரில. பார்த்தீங்களா, நம்ம நியூ சிட்டி போயிட்டு இப்படி தான் ஆகுது கைஸ். இப்போ நம்ம ஒரு மித்து பார்க்கலாம் பாருங்கள். 6677 போடுங்க, நம்ம ஜேசிபி வரும். அதுக்கு மேலே ஏதாவது 400 போட்டால் ஏற சிக்கோடுகள். பாருங்க, ஜேசிபி மேலே ஏறிக்கோங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக டயர் உங்க மூஞ்சுக்கு நேரம் புகை அடிச்சிட்டு இருக்கும். செமையாக இருக்கும் பாருங்க. பாருங்க இப்போ நம்ம மேலே கார் நிற்காம பாருங்க, நம்ம காரை எப்படி தூக்கலாம் பாருங்க. முன்னாடி தூக்கி அப்படி காரை தூக்கி போட்டுருணும் பாருங்க. காரை எடுத்து போட்டாச்சு. இந்த மெத்து எனக்கு ஒர்க் ஆகும். நான் இப்போ உங்களுக்கு இன்னொரு மெத்து சொல்கிறேன். நம்மளோட ஜேசிபி எப்படி தரையில் அப்படியே நிற்க வைக்கிறதுன்னு பார்ப்போமா? பாருங்கள், உங்களுக்கு செமையாக இருக்கும்.
பாருங்க, நான் நிக்க வைக்க ஜேசிபிய பாருங்க, இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நல்லா கீழே இறக்கிங்க. நல்லா நேராக வச்சுட்டு நல்லா கீழே இறக்கிட்டீங்களா? பின்னாடி உள்ளதை வந்து கிட்ட வச்சுட்டு அப்படியே அழுத்தி அப்படியே தூக்குங்க. நம்ம ஜேசிபி வந்து அந்த இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படியே நல்லா ஃபோர்ஸ் கொடுங்க. அடுத்து இதையும் நம்ம அப்படியே ஃபோர்ஸ் கொடுப்போம். இது நல்லா அப்படி ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம ஜேசிபி பாருங்க அப்படியே அந்த இடத்துல நிற்கும். இந்த மெத்தட் சூப்பர் மெத்தட் தான், செமையா இருக்கும். நம்ம ஜேசிபி அந்த இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 ஃபோர்ஸாலாம் நிக்கி சூப்பரா இருக்கா? இது ஒரு மெத்து, நல்லா இருக்கும் அந்த மெத்து. அடுத்து இன்னொரு மெத்து என்னன்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூல் இருக்கும்ல, அந்த ஸ்விம்மிங் பூல்ல நம்ம போட்டு ஓட்ட முடியுமான்னு பார்ப்போம். மிதக்குதான்னு பார்ப்போம். நம்ம கடல் தண்ணியும் நம்ம ஸ்விம்மிங் பூல் தண்ணி பார்த்தா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். 301 போட்டா விளம்பரம் வருது. என்னாச்சுன்னே தெரியல காய்ஸ். அந்த பிளக்கு அதை அடுத்து வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன் காய்ஸ். அதிக விளம்பரம் தான் நிறைய வருதுப்பா. இப்போ நெட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் போட்டு என்ன கடலே போல. இப்போ பாருங்களேன், ஒரு 7112 பார்த்தீங்கன்னா மூன் கிராவிட்டி. நம்ம போட்டு அப்படியே அந்த இடத்துல பறந்து போயிடும். கரெக்டாக இது ரெண்டுக்கும் நடுவில் போட்டிங்கன்னா அப்படியே பறந்துட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் பறந்து அப்படியே கீழே வந்துடும்.